Hi, hello friends, welcome back to my channel. இன்னைக்கு மழை பெஞ்சிட்டே இருக்கு இல்லீங்களா? இந்த சமயத்துல நமக்கு சூடான ஒரு மசாலா டீ குடிச்சா ரொம்ப சூப்பரா இருக்கும் இல்லீங்களா? வாங்க எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை மறந்துடாதீங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷன்ல ஆல் அப்படினு கொடுத்தீங்கன்னா நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். என்னோட வீடியோவை நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். இந்த மசாலா டீ செய்யறதுக்கு நான் 1 டம்ளர் வந்து பால் எடுத்துர்க்கேன். இது வந்து 2 பேர் வந்து குடிக்கலாம். 1 டம்ளர் பாலுக்கு 1 டம்ளர் தண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு பாலோட டேஸ்ட் தான் ரொம்ப பிடிக்கும் அப்படினா நீங்க 1.5 டம்ளர் அளவு கூட பால் எடுத்து 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கலாம். இப்போ நான் 1 டம்ளருக்கு 1 டம்ளர் தண்ணி சேர்த்திக்கிறேன். டீ தூள் வந்து சேர்த்திடலாம். 3 டீஸ்பூன் அளவுக்கு நீங்க வந்து டீ தூள் வந்து சேர்த்திக்கோங்க. கொஞ்சமா துளசி சேர்த்திக்கிறேன். இதுல சுக்கு பொடி சேர்த்திடலாம் கொஞ்சம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்தினீங்கன்னா கரெக்டா இருக்கும் உங்களுக்கு. பட்டை தூள் வந்து சேர்த்திடலாம். பட்டை தூள் வந்து கொஞ்சம் ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு மட்டும் சேர்த்திக்கோங்க. அதிகம் சேர்த்த வேண்டாம். பட்டை தூளா இல்லை அப்படின்னா பட்டை வந்துட்டு இந்த அளவுக்கு சேர்த்துனீங்கன்னா போதும். பட்டை ஏலக்காவை தட்டி இதில் சேர்த்திடலாம். கொஞ்சம் பெரிய சைஸ் ஏலக்காவாக இருந்தால் 3 போட்டால் போதும். இதில் வந்து நான் 4 சேர்த்துறேன். நாட்டு சர்க்கரையாக இருந்ததுன்னா நீங்கள் வந்து இதில் வந்து 4 ஸ்பூன் வந்து சேர்த்திக்கோங்க. 4 டீஸ்பூன் வந்து சேர்த்துனீங்கன்னா கரெக்டாக இருக்கும். நார்மலாக சுகர் வந்து நீங்கள் சேர்த்துறீங்க, ஒயிட் சுகர் சேர்த்துறீங்கன்னா 3 டீஸ்பூன் சேர்த்துனா போதும். நான் நாட்டு சர்க்கரை சேர்த்திக்கிறேன். இந்த மாதிரி ஒரு சின்ன கரண்டியை போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த அளவு வந்துட்டு டீ பிரியர்களாக இருந்தால் ஒரு 2 பேர் குடிக்கலாம். அப்படி இல்லை நார்மலாக குடிக்கிறவங்களா இருந்தால் ஒரு 3 பேர் குடிக்கலாம். இதில் சுக்கு பொடி சேர்த்துனேன் இல்லைங்களா? சுக்கு பொடிக்கு பதிலாக நீங்கள் வந்து இஞ்சி சேர்த்திக்கலாம். இஞ்சி வந்து ஒரு இந்த அளவுக்கு ஒரு விரல் சைஸ் அளவுக்கு நீங்கள் சேர்த்துனீங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஒரு 2 நிமிஷம் வந்து நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இதை வடிகட்டிடலாம். இதில் வந்து நீங்கள் ஒரே ஒரு குறுமிளகு கூட சேர்த்திக்கலாம். டேஸ்ட் நல்லாயிருக்கும். நல்லா ஆற்றிடுங்க. அதாவது நல்லா நொர பொங்குற அளவுக்கு ஆற்றுங்க. இந்த மழை சீசனுக்கு சுட சுட மசாலா டீ வந்து தயாராகிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப மணமாகவும் இருக்குது. இது கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுவீங்க. டீ பிரியர்களுக்கெல்லாம் இது ரொம்ப ரொம்ப கண்டிப்பாக பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா குட்டியை லைக் கொடுத்துருங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கண்டிப்பாக எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.